சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வணக்கம். ஹலோ 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 வணக்கம். வணக்கம். ஆக்சுவலா கமெண்ட் ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரையும் அதுவும் கல்ச்சரல் ட்ரெஸ்ல கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வெயிலுக்குல ஆமா, வெயிலுக்குள்ள. கேள்வி கணைகளை தொடுங்கள். ஷெல்டன், உங்க டாக்டர் ஷோ நல்லா இருக்கு. கேள்விகளை எப்படி நீங்க தயார்படுத்துறீங்க? அவர் எந்த கேள்வியை கேட்டாலும் அப்போ இந்த ஸ்பாட்டில் அப்படியே உடனடியாக பதில் சொல்லுவார். சிலர் அனுப்புவாங்க, நேர்கள் அனுப்புவாங்க. சிலது நாங்கள் யதார்த்தத்தில் பார்த்து அந்த பிரச்சனைகளை தெரிஞ்சு கொண்டு நாங்களாக கேட்குறது. எல்லாம் அவருக்கே இருக்கிற பிரச்சனை. ஆக்கள்கிட்ட பேரை சும்மா போடுறீங்களா? இல்லை அனுப்புவாங்க. சிலதுகள் நாங்களாக உருவாக்குறது தான். சொல்லிட்டார் உண்மையை கடைசியா. கணா, வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்கு உங்க பார்ட்னரா கீதனன் பெட்டரா வனிதா பெட்டரா? ரெண்டுமே பெட்டர் இல்ல. இதே பிடி. இத இல்ல இத நாமளும் சொல்லலாம். அவரு கேட்டதால அவர் சொல்றாரு. என்னட்ட கேட்டபடியா நான் சொல்றேன், உங்கள்ட்ட கேட்டா நீங்க சொல்லுங்க. கணா, வணக்கம் தாயகத்துல அதிகம் பேச்சு குறைஞ்ச பாட்டுன்னு மக்கள் ஒரு புரிதலை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து உண்மையை சொல்லுங்க. நீ தான் தைரியமா சொல்லு. இல்லை, உண்மையில இப்போ இருக்கக்கூடிய ரேடியோஸ்ல தரமான ரேடியோ அப்படின்றது தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால விளம்பரதாரர்கள் எங்களோட நிகழ்ச்சிக்கு அதிகமாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதனால விளம்பரதாரர்களினுடைய அந்த என்டோர்ஸ்மெண்ட்ஸ் போக வேண்டி இருக்கு. அதனால நாங்கள் அவர்களுக்கு அந்த டைமை கொடுக்குறோம். இதை விட மிக முக்கியமான விஷயங்களை பேசுகிறோம். நாட்டில் என்ன நடக்குது, இப்போ பட்ஜெட் வந்தால் பட்ஜெட்டு, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறத அந்த மாதிரி பேசுகிறத குட்டி குட்டியாக பேசினாலும் எச்சு விழும். என்ன ஒழுங்கா செய்யுங்க, இல்லைன்னா பேசாம இருங்க அப்படின்ட்டு பொதுமக்கள், இதே பொதுமக்கள். அதனால தான் நாங்கள் முக்கியமான நேரங்களில் அதிகமாக பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு பாட்டு போட்டு தான் செய்வோம். ஒரு நிகழ்ச்சி முகாமையாளரா இந்த டீமை எப்படி மேனேஜ் பண்றீங்க? அடிக்கடி சொல்லுங்க. டீமே பிரச்சனை தான். டீமே பிரச்சனை தான், அதான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப சப்போர்ட்டிவான ஆக்கள். நிறைய டைமில் எங்களுக்கு இருக்கிறது டீமின் அளவே பார்க்கும்பொழுதே புரியுது இல்லை. இப்போ இந்த 24/7 ஒரு ரேடியோ குறைந்த ஆக்களுக்குள்ளே கொண்டு போகிறது சவாலுக்குரிய விஷயம். அதுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. டபுள் டியூட்டி செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. வனிதா, வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி சம்பந்தமா ஃபேஸ்புக்கில் கேட்குற கேள்வி கொஞ்சம் புரியுதில்லைன்னு சொல்றாங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஸ்டின் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சின்றது ஒரு தரமான நிகழ்ச்சியாகவும் இருக்கணும். அதே டைம் நாட்டில் என்ன நடக்குது, டாக் ஆஃப் த டவுனோட கனெக்ட் ஆகிற விஷயமாகவும் இருக்கணும். அது லிஸ்னஸோடையும் போய் சேரணும். ஃபேஸ்புக்கில் ஒன்று, ரேடியோக்கு ஒன்று நம்ம பண்ண முடியாது இல்லையா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்கும்போது இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்கும்போது இது என்ன புரியாத கேள்வின்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் மயூரன், ரேடியோவில் லைவ் ஸ்கோர் குறைவா இருக்கே, ஏன்? பதில் சொல்லல. எனக்கு வருது. ஆக்கள் இருக்கிற நேரத்தில் வேறும் லைவே குறைவா தானே இருக்கு. அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கம்பெனி செக்ரட்டரி அதிக முகாமையாளர் அவர்களே. ஜமா, ஹலோ சக்தி செய்யும் போது உங்ககிட்ட இல்லாத சந்தோஷம் இப்போ கொண்டாட்ட நிகழ்ச்சி செய்யும் போது அதிகமா இருக்குதே, இதுக்கு காரணம் என்ன? ஹலோ சக்தி பண்றப்போ நான் உருட்டுனேன். இப்ப கொண்டாட்டத்துல இவ்வளவு மிரட்டுறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். நீ தாண்டி என்ன மிரட்டுற. சரி, ஓகே. இல்ல, ரெண்டு ஷோவும் எனக்கு ஹாப்பி தான். அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். அது அன்னைக்கு இது பகல்ல. ஆன்சர் சரிதானே? ஆன்சர் சரிதானே? இல்ல ஜமேந்திரன், நாங்க ஹலோ சக்தியில இருக்க சந்தோஷத்தை விட அவங்க மைண்ட்ல ஒரு ஆன்சர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை சொல்லிருங்க. சரி, என்ன திரும்ப? இல்ல, மைண்ட்ல எல்லாம் ஆன்சர் செட் பண்ணல. நீ சொன்னதை வச்சுதான் நாங்களே கேள்வி எடுத்தோம். சக்தியிலே சந்தோஷமா தான் இருந்தேன், கொண்டாட்டத்திலே சந்தோஷமா. பாவி பயப்புல எப்படி கோத்து விடுது பாத்தீங்களா? பாய் பயப்புல என்னமோ சொல்லி கோத்து விடுது நம்ம ரெண்டு பேரும். அதுதான் கொண்டாட்ட நிகழ்ச்சியில அவர் அதிகமா பேசிட்டே இருக்காரு. சம்பந்தமே இல்லாம பேசுது. அதுதான் கேக்குறோம். ஹலோ சக்தி இல்ல அப்படி இல்ல. எங்களுக்கு என்னன்னா ஹலோ சக்தியை விட கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ஒரு எனர்ஜியா இருக்காரு. இப்படி நான் லிசனர்ஸ் கேட்டிருக்கேன். டைமுக்கு ஆஃப் ஆகி 6:30 போறேன் தானே வீட்டுக்கு. சம்சாரத்தை பார்க்க போறோங்கிற சந்தோஷம். வீடியோ எடுக்கணும்னு என்கிட்ட தானே வருவேன். நான் அப்படி செய்வேன். பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். சரி, ஓகே. ஜமா, சக்தி டிஜிட்டல
நீங்க தான் தூக்கி நிறுத்துறீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஜமா? எதுக்கு பயப்படணும்? இத பிரசான நான் கேக்குறதுல அவருக்கே ஒண்ணு சொல்றேன். கிளின்னு கிளிப்பாரு. கிழிச்சிட்டு டேய் அந்த வீடியோ எடிட் பண்ண இருக்குடா, ஒரு சின்ன சப்போர்ட் தந்துட்டு போடா, டேய் கலர் கரெக்ஷன் பண்ண இருக்குடா, டேய் சின்ன சப்போர்ட் பண்ணிட்டு போடான்னு நம்மளே தான் ஏசுறது, அதை கூப்பிடுறது. அதனால என்னெல்லாம் பகச்சிக்காதீங்க டிஜிட்டல்ல. நான் எல்லாட்டே நடக்காது. இட்ஸ் an open challenge. ஓபன் சேலஞ்ச் பார்க்கலாம். எத்தனை மில்லியன் எத்தனை மில்லியன் வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன். மார்தட்டி சொல்லுவான் ஜமா. ராணுவத்தில் அழிஞ்ச விட ஆணவத்தில் அழிஞ்சதான் கூட. நீங்க நார்மலா சிரிச்சு கலகலன்னு இருக்கிற ஒரு ஆளு, உங்ககிட்டயும் ஒரு கொமேடியன் இருக்கான். அவனை ஏன் டிஜிட்டலுக்கு காட்டுறீங்கல்ல? இப்படி நானும் நினைச்சேன் எனக்கு காமெடி இருக்குன்னு. அதுவா எப்பல இருந்து இல்லன்னு சொல்றீங்க? ஜூலை 5ஆம் தேதியில இருந்தானே. சும்மா இருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். இல்ல அது ஒரே ஆன்சர் தான். சிம்பிளா சொல்லலாம், மனுஷ இயேசுவா அதனால செய்யலன்னு சொல்லுங்க. அதுதான் சிம்பிள். அவங்களே ஏங்க இதுல நிக்கிறீங்க? அவங்க வீடியோ எல்லாம் மெனக்கிட்டு அவங்க அது அந்த விட அப்படியெல்லாம் இல்லம்மா மாமி, அப்படியெல்லாம் இல்ல மாமி. மச்சி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப விளையாட்டுக்கு சொல்றாங்க. நான் ஜாலியா தான் இருக்கேன். நான் விளையாட்டு சீரியஸா சொன்னேன். ஜாலியான கண்டென்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னா ஓகே இதுவே ஓகேயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். திரும்ப கண்டென்ட் பண்ணா கூட வேலை வந்துடும், வேலை கூடிரும்ப்பா. அதனால தான் சிம்பிள். ஹர்ஷிகா, காலையில் நீங்கள் எழும்பினதும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மயூரன் மெசேஜ் போட்டிருக்காரு. அதை பார்த்ததும் முதலா உங்கள் மைண்டில் வாரது என்ன? ஏன்டா அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தா? அவ்வளவு மோசமாலாம் வராது. எனக்கு நல்லா கோவம் வரும், ஆனா தப்பா எல்லாம் பேச மாட்டேன். அந்த கோவத்துல வர வேர்டு என்ன? மைண்ட் வாய்ஸ்ல என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் வெளியே போங்களே. எனக்கு என்னமோ இது கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோமா இல்ல, 4 வருஷமா தேக்கி வச்சிருந்ததெல்லாம் கேள்வி எழுதி அனுப்புறாப்ல. மீட்டிங்ல மைண்ட் வாய்ஸா வச்சிருந்ததெல்லாம் இங்க क्वेश्चन நான் கேக்குறது. பிறகு நாம இல்லாதப்போ நம்மள பத்தி பேசுற டிஸ்கஷன் இருக்குலையா, அதுல இருந்து வந்த கேள்வி. கரெக்ட். கேட்ட கேள்விக்கு பதில் வரலையா ஹர்ஷிகா? அதுல என்ன அந்த வேர்ட் என்ன? கொஸ்டிக்காதீங்க. இதோ ஆரம்பிச்சிட்டாரடா அப்படி. கீதனன் திரும்ப உங்களை பழைய கீதனனா எப்ப பார்க்கலாம்? அதான பழைய கீர்த்தனம் புதிய கீர்த்தனம். இதே கேள்வியை நான் ரொம்ப நாளா இப்ப கேட்டுட்டு இருக்கேன். பாத்தீங்களா அவருக்கு இருந்திருக்கு. 25 வருஷத்துக்கு முதல்ல நீ பணக்கார ஆகிறதுக்கு முதல்ல அண்ணாமலை கலன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தே. அண்ணாமலை அது எனக்கு கீர்த்தனா நான் பெரிய ஃபேன். நான் சரியா, நான் சக்திக்கு வர முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, இப்ப என்ன விட வரணும்னு சொல்லி அந்த கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு எனர்ஜி இப்போ இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது எங்களுக்கு. அப்படிலாம் இல்ல, எப்ப அதை பார்க்கலாம் நாங்க. என்னன்னா அப்போ வரும்போது அந்த டீம் வந்து நல்ல ஒரு எனர்ஜியா யங்கா இருந்துச்சு. இப்போ அந்த டீம் வந்து அவ்வளோ, அதாவது இந்த டீமுக்கெல்லாம் என்னது அவ்வளோ ஜோக்கர் மாதிரி போயிருச்சு. டீம் தான் காரணம். ஆமா, சொந்த கேட்டியாச்சப்பா. எப்படி எல்லாம் முக்கியமான காரணம் வந்து பிரசாந்த் அண்ணா வந்து டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு. முதல் தான் பிரசாந்த் அண்ணா, அப்புறம் வந்து மோகன் அப்படின்னு சொல்லி ஒரு டீமாக ஃபன்னாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த டீம் வந்து அங்கங்கே பிரிஞ்சு போனதால இந்த ஜோக் அடிச்சா சிரிப்பாளா இல்லை இந்த ஜோக்கெல்லாம் இது ஓவரா அப்படின்ற மாதிரி போயிட்டு. இந்த கேள்வி கேட்போன்னு பிரசாந்த் கேட்குமா நான் சொன்னேன், இப்படி பதில் சொல்லுவாரு. அதுக்கு நீங்க வந்து ஆமா ஆமா பாருங்க அப்படின்னு அதே நடந்துருக்கு. எல்லாம் சொல்லி வச்சு தான் செய்யறது. நிஷா, ஹலோ சக்தி ப்ரோக்ராம்ல 2 பேரும் மாறி மாறி காணாம போயிடுறீங்களே, ஏன்? அடிக்கடி சக்தி கிரவுண்ட் ரெக்கார்டிங் வந்துடும், ரிஹர்சல் வந்துடும். அப்போ அதனால போயிடுவேன். அது இல்லாமல் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஷோ செய்யறதுனால திங்கள் செவ்வாயில லீவ் எடுத்துருவேன். அவ்வளோதான். ஹலோ சக்தியில 2 பேரும் போற டிக்டாக் லைவை விட வேற வீடியோஸ் ஒன்லையும் உங்களை காண கிடைக்குது இல்லையே, என்ன காரணம்? அதுக்கு 2 பேரும் வரணும். எல்லாரும் வேலை செய்யற டைம்ல 2 பேரும் வரணும். எல்லாரும் வந்து அப்படி இல்லை. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணணுமா? இதுக்கு உங்களை கல்வி ஆன்சர் பண்ணணும், கர்நாடக கல்வி ஆன்சர் பண்ணணுமா? இல்லை, பொதுவாக அந்த டிஜிட்டலில் நிறைய நல்ல கண்டென்ட் நிறைய ரீச் போகிறதால நான் கொஞ்சம் ஒதுக்கிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் நாங்கள் குழப்ப விரும்பலை. இப்போ திரும்ப ட்ரெண்டுக்கு வரணும் அப்படின்றதால திரும்ப காமெடி செக்மெண்டோட வந்திருக்கேன். திரும்ப குழப்பத்துக்கு வரீங்க. ஆமாம். நிஷாந்துஜா, ஜென்சிக்கான பாடல்கள் ரேடியோவில் மிஸ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவஜென்சியா பாடகி ஏஜென்சியோட வயசு அவளுக்கு. பர்சனலாக சொல்லணும்னா இப்போ வந்து நான் அதிகமாக கேட்குற பாடல்கள், பார்க்குற பாடல்கள், எங்களுடைய ஜென்ரேஷன் பார்க்குறது வந்து இந்த டிக்டாக்ல வர எடிட்ஸு, அதில் போகிற சாங்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு சாங்ட சரணம் போயிட்டுருக்கோம்.
ஆனால் இப்போ என்னன்னா அந்த மாதிரி போகுமா, அந்த பீட்டு மட்டும் தான் வந்து இப்போ ரேடியோவில் கால் பண்ணி கேட்குறவங்களுமே வந்து அந்த மாதிரி பாடல்கள் பீஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போது நம்மளோட ஸ்டீஃபன் ஜெக்காரியாட சாங் கேட்பாங்க இருந்துட்டு, அந்த மாதிரி குட்டி குட்டி பீட்டாக கேட்குறாங்க. அந்த சாங்கை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம. சக்தி எஃப்எம்ல அது இருக்குது. இருக்கா இல்ல? இருக்கு. பிரணீதா, சொல்லுங்க. மெலடி எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியிலிருந்து யஷோவை ஏன் வெட்டி விட்டீங்க? வெட்டி விட்டேனா? நான் ஒன்னும் வெட்டி விடல. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன், ஷோக்கு வாங்க வாங்கன்னு. இல்ல வெட்டி எல்லாம் விடல. வெட்டி விட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. அவருக்கு வர்றதுக்கு டைம் இல்ல, சரியான வேலையா. பிரசாந்த் அண்ணா நிறைய வேலை கொடுக்கறாராம், அதனால வரலன்னு சொல்லிட்டான். உங்க பிளேலிஸ்ட் ஏனோ தானோன்னு இருக்கிறதா சொல்றாங்களே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏனோ தானோவா? கீர்த்தனை சொல்லுங்க. அதாவது உங்க பிளேலிஸ்ட் வந்து ஏனோ தானோன்னு இருக்கு, அது ஏன்? அது கேட்கல. அது அப்படியெல்லாம் இல்ல. வன்மையா கண்டிக்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன். சொல்லுங்க. எந்த பிளேலிஸ்ட் ஏனோ தானோன்னு இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன், சில நேரம் அப்படிதான் போறது. சரியா சொல்லுங்க. ஆனா கடைசி நேரத்துல போட்டாலும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்ல கொஞ்சம் இருங்க, போட வைக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். பிளேலிஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 ஷோக்கான பிளேலிஸ்ட் நான் போட்டுட்டு இருக்கேன். சரியா? அப்ப வந்து இப்போ இவங்க மெலடி எக்ஸ்பிரஸ் தானே, இந்த ஏஆர் ரஹ்மான் காலகட்டத்து பாட்டு இருக்குல்ல, இப்போ ஸ்டார் திரைப்படம்னு சொன்னா மண்டே ஸ்டார்ல மனசுக்குள்ளே, டியூஸ்டே வந்து மத்த பாட்டு, அப்படிதான் அவங்க பிளேலிஸ்ட் போடுறாங்க. அதுதான் அவங்களுக்கு சில நேரம் அப்படி இந்த மாதிரி இருக்கு. குற்றச்சாட்டுகளா வைக்கிறாங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சில நேரத்துல இருக்கு, உங்களை பேச்சு கேட்டிருக்கேன் தானே. என்ன ஒரே படத்துல பாட்டு, ஒரே விட பாட்டா, அது வந்து கொஞ்ச நேரத்துல 2-3 பிளேலிஸ்ட் இல்ல அதாவது ஆகும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பிரணீதா வந்து இப்ப பிளேலிஸ்ட் இல்லையான்னு கேட்டா, இல்லையே போட்டுட்டனே இருக்குனே, அந்த பதில் மட்டுமே இருக்கு. அதெல்லாம் இல்ல, நான் பிளேலிஸ்ட் எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. அது என்ன முத்திரை? நீங்க சொல்லுங்க நேத்து சொன்னது சொல்லுங்க. நான் சக்திக்கு வந்த டைம்ல எம் ஸ்டுடியோல எப்படி பிளேலிஸ்ட் காப்பி பண்றேன்னு அவதான் ஃபர்ஸ்டா வந்து எனக்கு எப்படி காப்பி பண்றேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி போடலாமா? எத்தனை தடவை என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பேன். இல்ல இப்ப வந்து கட்டாயம் இது வந்து எடிட் பண்ணாம போடுங்க, சரியா? என்ன இந்த வீடியோ கீழே வந்து நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க பிளேலிஸ்ட் எப்படி இருக்குன்னு, ஏனோ தானோன்னு இருக்கான்னு சொல்லுங்க. அதாவது உங்களோட ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து 4 மெசேஜ் நீ சொல்ல தானே, பேசாத நீ பேசாத. இல்ல பிரணீதா பிளேஸ் நல்ல பிளேஸ். பிரணீதா, டிஜிட்டல்ல என்ன பண்றீங்க? டிஜிட்டலுக்கு வந்து இதுவரைக்கும் அக்கா தம்பி வீடியோ அது இதுன்னு செய்துட்டு இருந்தோம். இப்போ புதுசா வந்து பாட்காஸ்ட் கொண்டு வந்திருக்கிறோம். அது புக் ரிவ்யூ, புத்தகங்கள் வாசிச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னொருத்தரோட சேர்ந்து, அதுவும் ஒரு புத்தக பிரியரோட சேர்ந்து செய்யறது. ஸோ அதுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொட்டுங்க. கணா, வானொலி நாடகங்கள் ரேடியோல இப்ப இல்லையே, ஏன்? சீரியஸா போன கிழமை நானும் பிரதியும் சம்பந்தமா கதைச்சோம். அதுக்கான பிளான் ஒன்று ப்ராப்பரா போட்டுட்டு, பிரணீதாவோடையும் கதைச்சேன். அதுக்கு என்ன ப்ராப்பரா ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு வெகு சீக்கிரத்துல நாங்க ஏதாவது செய்வோம். என்ன பிரணீதா? செய்வோம். பிரசாந்த், ரேடியோல ஏன் இப்ப நீங்க இல்ல? நான் இல்லன்னு அப்படி சொல்ல முடியாதுடா. இல்ல ப்ரோக்ராம் நான் செய்யறது இல்லையே. நீங்க ப்ரோக்ராம் செய்யறதுல அப்ப இதான் போகும். நான் அடுத்த வருஷத்துல இருந்து அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். டிஜிட்டல்ல 27வது ஆண்டு முன்னிட்டு நிறைய விஷயங்கள் செய்யற மாதிரியே வந்து எஃப்எம், அதாவது ஒன்னையாரையும் டிஜிட்டலையும் கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து இன்னும் நிறைய புது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பிளான்ல இருக்கு, லூப் லைன்ல இருக்கு. அந்த வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசா நாங்க வந்து சர்ப்ரைஸா தான் அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இதை விட சில முக்கியமான எங்களுடைய நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய 2வது கட்டங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே பிளான் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சிகள் வந்து புதுப்பிக்கப்படும், புதுமை அடையும். அதனால தொடர்ந்து ரேடியோவையும் கேளுங்க. சக்தியினுடைய டிஜிட்டல் தளத்தோடையும் இணைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். சக்திக்கும் உங்களுக்குமான உறவு
எப்படிப்பட்டது? அதிக நேரம் எடுத்துக்கொள்ற இடம். என்னோட திறமைக்கான ஒரு களம். என்ன நானே ஐடென்டிஃபை பண்ண இடம். எனக்கான அடையாளம். சக்தி ஒரு பல்கலைக்கழகம். எனக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு களம். எனக்கு எல்லாமே தந்த ஒரு இடம். எங்க ஏரியா இது ஒரு பள்ளிக்கூடம். சக்தி எனக்கு லைஃப். சரி, நன்றி எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் சகிச்சு பொறுமையோட பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. சக்தி எஃப்எம் நிகழ்ச்சிகளை வந்து எப்போவுமே தரமான நிகழ்ச்சிகள், எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்போவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்களுடைய சக்தி எஃப்எம் இல்லை, இந்த 27 ஆண்டுகள்ன்றது இல்லை. எனவே நீங்களும் நாங்களும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம், இன்னும் நிறைய பயணிக்கலாம். டிஜிட்டல்லையும் நிறைய விஷயங்கள் புதுசாக உங்களுக்கு வரும். சக்தி எஃப்எம் ஃபேஸ்புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள், டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி அனிவர்சரி.